வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த சிஷிப் 3.1ல லீடிங் கொஸ்டின் தான் வந்து இந்த வீடியோலயும் பார்க்க போறோம். ஸோ டைரக்ட்டா நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, "த மேக்ஸிமம் ஹார்ட்னஸ் இன் த HIZ ஆஃப் த ஸ்டீல் வில் இன்கிரீஸ் இஃப்" ஸோ ஒரு ஸ்டீல்ல HIZ ஏரியா இருக்குல்ல. ஸோ அந்த HIZ ஏரியால ஹார்ட்னஸ் வந்து எப்படி இன்கிரீஸ் ஆகும்? எதனால இன்கிரீஸ் ஆகும்? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹீட் இன்புட் இஸ் இன்கிரீஸ்ட். ஸோ ஹீட் இன்புட் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு கூலிங் ரேட் எப்படி இருக்குன்னா, ஸ்லோவா தான் இருக்கும். ஸ்லோவா தான் கூல் ஆகும். ஸோ அப்படி ஸ்லோவா கூல் ஆச்சுன்னா, என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஹார்ட்னஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது கம்மியா தான் ஆகும். ஸோ ஹார்ட்னஸ் வந்து லெஸ். சரிங்களா? லெஸ் ஹார்ட்னஸ் தான் வந்து இந்த ஹீட் இன்புட்னால வரும். அதிகமா வந்து ஹீட் இன்புட் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? அதனால மெட்டீரியல் சாஃப்ட்டா தான் வந்து இருக்கும். ஹார்டா வந்து இருக்காது. ஸோ HIZலயும் அதே தான். மெட்டீரியல் வந்து HIZ ஏரியால வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்டா தான் இருக்கும். ஹார்ட்னஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். அதிகமா வந்து ஹார்டரா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, CEV இஸ் இன்கிரீஸ்ட். கார்பன் ஈக்வலன்ட் வேல்யூ இன்கிரீஸ் ஆச்சுன்னா, HIZ HIZல வந்து ஹார்ட்னஸ் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ CEV வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அதில வந்து சில எலமெண்ட் நம்ம வந்து அதோட வேல்யூஸ நம்ம வந்து இது பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். லைக் கார்பனு, அ குரோமியம், மேங்கனீஸ். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டைரக்ட்டா வந்து ஹார்ட்னஸ வந்து இன்கிரீஸ் பண்ணும். சரிங்களா? இந்த கார்பனு சரிங்களா? ஹார்ட்னஸ இன்கிரீஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து HIZலயும் உங்களுக்கு வந்து ஹார்ட்னஸ வந்து இன்கிரீஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட்டு. ஸோ கார்பன் நியூட்ரன் வேல்யூ இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா HIZல உள்ள ஹார்ட்னஸ் வேல்யூயும் இன்கிரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட்டு. சரிங்களா? ஏன் வந்து ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இல்ல? அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் சி இப்போ வந்து ஜாயிண்ட் ஜாயிண்ட் திக்னஸ வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஹீட் டிசிபேஷன் சொல்லுவாங்க. ஹீட் வந்து உங்களுக்கு வந்து டிசிபேட் ஆகுறது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். அதே மாரி உங்களுக்கு வந்து இந்த கூலிங் ரேட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்து கூல் ஆகும். ஸோ அதனால ஹார்ட்னஸ் உங்களுக்கு வந்து வேல்யூல வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பட் அதுதான் டைரக்ட்டா வந்து அஃபெக்ட் ஆகுமானா இல்ல. ஸோ அது அது வந்து டைரக்ட் ரீசன் கிடையாது. ஸோ அதனால வரலாம். பட் டைரக்ட் ரீசன் அதனால இல்ல. ஸோ ஆப்ஷன் சி வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ டி பார்த்தீங்கன்னா, பேசிக் எலக்ட்ரோட் ஆர் யூஸ்ட். பேசிக் எலக்ட்ரோட் நார்மலா எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் கிராக்கிங்க வந்து நம்ம வந்து கம்மி பண்றதுக்காக பேசிக் எலக்ட்ரோட் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். அதே மாரி பேசிக் எலக்ட்ரோட் வந்து மோஸ்ட் பிரிஃபரபிள் வந்து எதுக்கு பிரிஃபர் பண்றோம்னா, ஆ இந்த ஹார்ட்னஸ் அதிகமா இருக்கக்கூடாது, வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஆ ஹைட்ரஜன் கிராக்கிங் வரக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட்டான சாய்ஸ். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, அ லீடிங் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டூ த ப்ரீவியஸ் கொஸ்டின், வாட் எல்ஸ் கேன் ஆல்சோ காஸ் திஸ் கண்டிஷன்? ஸோ இந்த ஹார்ட்னஸ் எப்படி இன்கிரீஸ் ஆகும்? சரிங்களா? இந்த ஹார்ட்னஸ் வந்து வேற எந்த கண்டிஷனால இன்கிரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஹீட் இன்புட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா, ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து கம்மியா தான் ஆகும். இன்கிரீஸ் ஆகாது. ஸோ அப்ப ஹீட் இன்புட் கம்மியாச்சுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே குடுத்துருக்காங்க பாருங்க. ஹீட் இன்புட், லோ ஹீட் இன்புட். இப்ப ஹீட் இன்புட் கம்மியா இருக்கு அப்படின்னா, சீக்கிரமா கூல் ஆகும். இப்போ ஒரு மெட்டீரியல் வந்து சீக்கிரமா கூல் ஆகுது அப்படின்னா, அந்த மெட்டீரியல் வந்து ஹார்ட் ஆகும். ஸோ அதோட ஹார்ட்னஸ் வந்து அதிகமாகும். புரியுதா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட்டு. ஸோ பி, சி, டிலாம் பார்த்துக்குவோம். அடுத்த 3 ஆப்ஷனையும் பார்ப்போம். ஸோ ஸ்லோ டிராவல் ஸ்பீடு சரிங்களா? இப்போ வந்து டிராவல் ஸ்பீடு கம்மியா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஸ்லோவா அந்த
டார்ச்சை வந்து மூவ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஸ்லோவா மூவ் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த இடத்துல ஹீட் இன்புட் அதிகமா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கூலிங் வந்து ஸ்லோவா தான் நடக்கும். ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஹார்ட்னஸ் வந்து இன்கிரீஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் பி கிடையாது. ஸோ ஹை ப்ரீஹீட் டெம்பரேச்சர். ப்ரீஹீட் டெம்பரேச்சரை நம்ம ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகாது. புரிஞ்சுச்சா? அதே மாரி ஹை ஆம்பேரேஜ். ஹை கரண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போதும், உங்களுக்கு வந்து ஹை ஹீட் இன்புட் தான் வந்து நம்ம வந்து மெட்டீரியல்ல வந்து இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஹார்ட்னஸ் வந்து இன்கிரீஸ் ஆகாது. ஸோ பி, சி, டி வந்து ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இனிஷியேஷன் ஆஃப் அ திக் ஆர்க் யூசிங் ஹை ஃப்ரீக்வென்சி ஸ்பார்க் மே நாட் பி அலோவ்ட் பிகாஸ் இட். ஸோ நம்ம வந்து டிக் வெல்டிங்கில பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து நம்ம ஆர்க் இனிஷியேட் பண்றதுக்கு ஹை ஃப்ரீக்வென்சி வோல்டேஜ் வந்து தேவைப்படும் இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஸோ நம்ம வந்து நம்ம அத யூஸ் பண்ணும்போது, அதனால என்னென்னலாம் வந்து அஃபெக்ட் ஆகும்? எது அஃபெக்ட் ஆகும்? ஏன் வந்து அது வந்து அலோவ்ட் இல்ல? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆஃபன் காஸ் டங்ஸ்டன் இன்க்ளூஷன். ஸோ இந்த டங்ஸ்டன் இன்க்ளூஷன் எப்படி வரும் அப்படின்னா, அந்த டங்ஸ்டன் வந்து அந்த பேஸ் மெட்டல்ல டச் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து டங்ஸ்டன் இன்க்ளூஷன் வரும். ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்பார்க் இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த பேஸ் மெட்டல் டச் ஆகுறதுக்கு முன்னாடி நான் கான்டாக்ட் அந்த அப்போதைக்கே வந்து இந்த ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். இந்த ஸ்பார்க் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால டங்ஸ்டன் இன்க்ளூஷன் வராது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இது அலவுட் இல்லையான்னா இல்ல. சரியா? டங்ஸ்டன் இன்க்ளூஷன் ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்பார்க் அதனால வந்து வர வாய்ப்புகளே இல்ல. சரிங்களா? ஏன்னா இது வந்து நான் கான்டாக்ட் உங்களுக்கு ஒரு ஆர்க் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து கிரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து டங்ஸ்டன் பட்டா தானே உங்களுக்கு டங்ஸ்டன் இன்க்ளூஷன் வரும். ஸோ ஆப்ஷன் ஏவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா, கேன் டேமேஜ் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் ஆர் எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட். ஆமா. ஆக்சுவலா வந்து பக்கத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எக்யூப்மென்ட் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அத டேமேஜ் பண்ணும். இந்த ஹை ஃப்ரீக்வன்சி அந்த ஸ்பார்க். ஹை ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் வந்து கண்டிப்பா வந்து டேமேஜ் வந்து பண்ணும். சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து அது அலவுட் இல்ல. ஓகேங்களா? அடுத்து சியும் டியும் பாருங்க. இஸ் அன் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஹசார்ட். ஸோ சேஃப்டி ஹசார்ட்னால தான் வந்து நம்ம வந்து அலோவ் பண்றது இல்லையானா, இல்ல. இது வந்து ரொம்ப சேஃபான ப்ராசஸ் தான். சரிங்களா? ஸோ ப்ராப்பரா கிரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்ப சேஃப். ஸோ அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதுக்கப்புறம் ஆஃபன் காஸ் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் போரோசிட்டி. ஸோ இதனால உங்களுக்கு வந்து போரோசிட்டியோ, உங்களுக்கு வந்து கிராட்டர் அது மாரி எதுவுமே வந்து வராது. சரிங்களா? இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்பார்க்னால எதுவுமே வந்து வராது. இந்த போரோசிட்டி. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். பக்கத்துல இருக்க அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ட வந்து டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹை ஹை ஃப்ரீக்வன்சி அந்த ஸ்பார்க் அதனால. ஓகேங்களா? ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் வரும்ல. ஸோ அதனால பக்கத்துல இருக்கிறத டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். லீடிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், வாட் டஸ் திஸ் ஃபங்க்ஷன் ஹெல்ப் வித்? ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்பார்க் அது வந்து எதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துறோம்? என்ன பர்ப்பஸ்க்கு? அது என்ன 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 பண்ணும்? அதோட ஃபங்ஷன் என்ன? அதத்தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆ கேத்தோடிக் கிளீனிங். கேத்தோடிக் கிளீனிங் ஆல்ரெடி நீங்க வந்து நெறையா கொஸ்டின்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஏசி கரண்ட் யூஸ் பண்ணும்போது, பாசிட்டிவ் சைக்கிள்ல வந்து உங்களுக்கு வந்து அலுமினியம் மெட்டல்ல நீங்க வெல்ட் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இந்த கிளீனிங் ஆக்சைடு லேயர வந்து ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் வெல்ட் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க வந்து அந்த ஹை ஃப்ரீக்வன்சி அந்த வோல்டேஜ்னால நீங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஆர்க்க தான் வந்து இனிஷியேட் பண்றீங்க. ஒரு ஆர்க்க வந்து கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஹை ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ் வந்து யூஸ் பண்றீங்க. இனிஷியல் ஆர்க்க வந்து கிரியேட் பண்றதுக்காக. ஸோ இதுல பாருங்க எந்த ஆப்ஷன்ல வந்து ஆர்க் இனிஷியேஷன் ஆர் ஆர்க் கிரியேஷன் அப்படின்னு வந்து இருக்கும் பாருங்க. ஸோ ஆப்ஷன் சி பாருங்க. ஸோ
ஆர்க் இனிஷியேஷன். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். இந்த ஃபங்ஷன் இந்த ஃபங்ஷன் வந்து ஆர்க் இனிஷியேட் பண்றதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? அதுதான் வந்து இதோட மெயின் ஃபங்ஷனே. பெனிட்ரேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து பாராமீட்டர்ஸ் பொறுத்து. கரண்ட், வோல்டேஜ், டிராவல் ஸ்பீடு. ஸோ அத பொறுத்து அத தான் வந்து டைரக்ட்டா வந்து அஃபெக்ட் பண்ணும். சரி, அதனால தான் வந்து பெனிட்ரேஷன் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கிராட்டர் ஃபில்லிங்க்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. கிராட்டர் ஃபில்லிங் வந்து எப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆர்க்க வந்து எண்ட் பண்றோம் பார்த்தீங்களா? ஸோ அப்ப நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து இனிஷியேட் பண்றதுக்கு, ஆர்க்க இனிஷியேட் பண்றதுக்கு ஒரு வோல்டேஜ் தேவைப்படுது. அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வோல்டேஜ். ஸோ அதுதான் வந்து அ ஆர்க் இனிஷியேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸோ கிராட்டர் ஃபில்லிங்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஸோ 3rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் ஃப்ரிக்ஷன் வெல்டிங் த மெட்டல் அட் த இன்டர்ஃபேஸ் வென் ஜாயினிங் அக்கர் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் பீயிங் இன் த. ஸோ ஃப்ரிக்ஷன் வெல்டிங் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரிக்ஷன் வெல்டிங் பண்ணும்போது 2 மெட்டலும் ஜாயின் ஆகும்போது எந்த ஸ்டேட்ல இருக்கும்? அந்த மெட்டல் வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்ல இருக்குமா? இன்டர்கிரிட்டிக்கல் ஸ்டேட்ல இருக்குமா? பிளாஸ்டிக் ஸ்டேட்ல இருக்குமா? எலாஸ்டிக் ஸ்டேட்ல இருக்குமா? ஃபர்ஸ்ட் லிக்விட் ஸ்டேட். நீங்க நல்லா பாருங்க. ஃப்ரிக்ஷன் வெல்டிங் பண்ணும்போது அது வந்து மு அது வந்து லிக்விட் ஆகுமா? அந்த எண்ட் வந்து லிக்விட் ஆகுமா? அப்படின்னா நீங்க லிக்விடே ஆகாது. லிக்விட் ஸ்டேட் வந்து இந்த ஃபியூஷன் வெல்டிங்ல நீங்க வந்து பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் வெல்டிங்ல பார்க்க முடியாது. ஸோ லிக்விட் ஸ்டேட்டே அங்க வந்து நடக்காது. லிக்விடே ஆகாது. சரிங்களா? அந்த இதுக்கு போகாது. அந்த ஸ்டேட்டுக்கே போகாது. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே வந்து அது வெல்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. இன்டர் கிரிட்டிக்கல் ஸ்டேட். இது என்னடா இன்டர் கிரிட்டிக்கல் ஸ்டேட்? எல்லாரும் யோசிப்பீங்க. இந்த இன்டர் கிரிட்டிக்கல் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டெம்பரேச்சர் ரேஞ்ச். இப்போ வந்து உங்களுக்கு வந்து லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். இதுக்கு 2க்கும் உள்ள டெம்பரேச்சர் ரேஞ்ச தான் வந்து இந்த இன்டர் கிரிட்டிக்கல் ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து அஸ்டனைட்டா வந்து மாறும். சரிங்களா? இந்த இதுல இருந்தா வந்து உங்களுக்கு அஸ்டனைட் ஸ்டேட்டா வந்து மாறும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து அ இந்த ஸ்டேட்ல தான் வந்து வெல்ல ஆகுமானா இல்ல. சரிங்களா? இது வந்து ஒரு டெம்பரேச்சர் ரேஞ்ச குறிக்கக்கூடிய ஒரு ஒரு டெர்ம் தான் வந்து இந்த இன்டர் கிரிட்டிக்கல் ஸ்டேட். சரிங்களா? இது அந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச ரெஃபர் பண்றது தான் வந்து இந்த இன்டர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். ஸோ இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்க. இந்த பிளாஸ்டிக் ஸ்டேட். இந்த பிளாஸ்டிக் ஸ்டேட்ல தான் வந்து மெட்டீரியல் வந்து சாஃப்ட் ஆகும். நல்லா பாருங்க. மெட்டீரியல் சாஃப்ட் ஆகும். அப்பதான் வந்து இது வந்து டிஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? அப்பதான் வந்து டிஃபார்ம் ஆகும். சாஃப்ட் ஆகும். ஸோ அப்ப வந்து மெட்டீரியல் சாஃப்ட்டா இருக்கு. ஒரு டிஃபார்மேஷன் ஆகுது. ஸோ அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து பிரஷர் குடுத்தோம்னா, அங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஜாயின் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் வெல்டிங்ல இந்த பிளாஸ்டிக் ஸ்டேட்ல தான் வந்து இந்த ஜாயினிங் வந்து நடக்குது. புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா, எலாஸ்டிக் ஸ்டேட். எலாஸ்டிக் ஸ்டேட் நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இப்போ வந்து ஒரு லோட ரிலீஸ் பண்ணிட்டோம்னா, அது நார்மல் பொசிஷனுக்கு வந்துரும். ஸோ இதனால உங்களுக்கு வந்து ஜாயினிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இதுதான் வந்து கரெக்ட். பிளாஸ்டிக் ஸ்டேட்ல தான் வந்து மெட்டீரியல் வந்து சாஃப்ட்டா இருக்கும். அதே மாரி அந்த இடத்துல வந்து மெட்டீரியல் வந்து டிஃபார்மேஷன் ஆகும். ஸோ அப்பம்போது நம்ம வந்து அ பிரஷர் குடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஜாயினிங் வந்து நடந்துரும். ஓகேங்களா? அடுத்து லீடிங் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டூ த ப்ரீவியஸ் கொஸ்டின், வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் வெல்டிங் ப்ராசஸ்? சரிங்களா? இந்த ஃப்ரிக்ஷன் வெல்டிங் ப்ராசஸ்னால என்னென்ன அட்வான்டேஜ்? என்ன அட்வான்டேஜ்? அப்படி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹை டெபாசிஷன் ரேட். ஹை டெபாசிஷன் ரேட். இந்த டெபாசிஷன் ரேட் வந்து நம்ம வந்து எதுல வந்து சொல்லுவோம்? அப்படின்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆ ஃபில்லர் ராடோ, இல்ல எலக்ட்ரோடோ அப்படி யூஸ் பண்ணும்போது தான் வந்து இந்த வேர்ட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து எந்த ஒரு ஃபில்லர் ராடோ, எந்த ஒரு எலக்ட்ரோடோ நம்ம வந்து யூஸ் பண்ண போறதில்ல.
பண்ணவும் மாட்டோம். ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டைரக்ட்டா வந்து ஒமிட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஓகேங்களா? ஸோ, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃப்ரிக்ஷன் வெல்டிங் நம்ம வந்து பண்ணும்போது, சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ல இருந்து சரி, அ அதுக்கப்புறம் அந்த HIZ ஏரியா வந்து அதிகமா இருக்காது இதுல. ஸோ, உங்களுக்கு வந்து சில ப்ராப்பர்ட்டீஸ் வந்து கண்டிப்பா வந்து இந்த ஃப்ரிக்ஷன் வெல்டிங்ல வந்து இம்ப்ரூவ் ஆகும். பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த HIZ ஏரியா வந்து குறையும். இந்த ஃப்ரிக்ஷன் வெல்டிங்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கிரெயின்ஸ் அந்த இன்டர்லிங்க்ட் கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ, ப்ராப்பர்ட்டீஸ் நல்லா தான் வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் சியும், டியும் பாருங்க. ஹைலி டிரான்ஸ்போர்ட்டபிள். ஆக்சுவலா இந்த வெல்டிங் ப்ராசஸ், ஃப்ரிக்ஷன் வெல்டிங் ப்ராசஸ் அந்த மெஷினே வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ, டிரான்ஸ்போர்ட் பண்றது அதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ, ஆப்ஷன் சி வந்து ரிலேட்டபிளா இல்ல. ஓகேங்களா? ஸோ, ஆப்ஷன் சி வந்து தப்பு. அதுக்கப்புறம் பல்க் பேக் வயர் ஃபீட் சிஸ்டம் கேன் பி யூஸ்ட். ஆக்சுவலா இது வந்து சாலிட் ஸ்டேட்ல நம்ம வந்து நம்ம 2 மெட்டீரியல வந்து ஜாயின் பண்ணிருவோம். ஸோ, எந்த ஒரு ஃபியூஷன் வெல்டிங்கோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. இது வந்து நம்ம எந்த வயரும் நம்ம வந்து யூஸ் பண்ண போறதில்ல. வயர் வந்து நம்ம ஜீமா, FCW யூஸ் பண்ணுவோம். ஸோ, ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட்டு. கண்டிப்பா வந்து ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? அதே மாரி இதுக்கு வந்து ஃபேட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஸோ, நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அ வாட் 4 கிரைட்டீரியா ஆர் நெசசரி டூ புரொடியூஸ் ஹைட்ரஜன் இன்டியூஸ்ட் கோல்ட் கிராக்கிங்? 4 கிரைட்டீரியா இருக்கு. அது அத வந்து இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் கிராக்கிங் கண்டிப்பா வந்து வரும். சரிங்களா? அது என்ன கிரைட்டீரியா? என்ன 4 கிரைட்டீரியா? அப்டின்னு வந்து பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன், மாய்ஸ்சர், மார்டன்ஸ்டிக் கிரெயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹீட். சரிங்களா? ஸோ, ஹைட்ரஜனால கண்டிப்பா வந்து வரும். சரிங்களா? மாய்ஸ்சர் மாய்ஸ்சர்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாய்ஸ்சர்னால உங்களுக்கு வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து உள்ள வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாய்ஸ்சர்னால மட்டும் தான் வருமானா, அப்படி கிடையாது. சரிங்களா? அடுத்து அந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் ஹார்டா இருந்தா வரும். ஸோ, மார்டன்ஸ்டிக் கண்டிப்பா வரும். சரிங்களா? ஸோ, ஹீட் இது வந்து எப்படின்னா, வெறும் ஹீட் மட்டும் குடுத்துருக்காங்க. ஹீட் வந்து உங்களுக்கு வந்து அ ஹையா இல்ல லோவா எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ, ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஸோ, டைரக்ட்டாவே நீங்க ஒமிட் பண்ணிடலாம். ஸோ, ஆப்ஷன் பி பாருங்க. ஹைட்ரஜன், புவர் வெல்ட் புரொஃபைல். அதுக்கப்புறம் ஸ்லோ கூலிங் ரேட். ஸோ, இந்த ஸ்லோ கூலிங் ரேட்டே நீங்க ஈஸியா வந்து இந்த ஆன்ஸர வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கூலிங் ரேட் ஸ்லோவா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு வந்து வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ, அதனால உங்களுக்கு அந்த ஹைட்ரஜன் கிராக் வர வாய்ப்பு இல்ல. சரிங்களா? புரியுதா? ஸோ, இந்த ஆப்ஷனும் தப்பு. ஓகேங்களா? அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க. ஹைட்ரஜன் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா, எஸ் ஆப்ஷன் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிரெயின் ஸ்ட்ரக்சர் அது வந்து ஹார்டா இருந்துச்சு. அது வந்து அந்த அந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து கிராக்கிங்க்கு வந்து ஆ கிராக்கிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாரி ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய மெட்டல் இப்படி இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் இன்டியூஸ்ட் கிராக் வந்து வரும். சரிங்களா? அடுத்து ஸ்ட்ரெஸ் அங்க வந்து ரெசிடுயல் ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா வந்து வரும். அதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர் பிலோ 300 டிகிரி செல்சியஸ். ஸோ, இந்த இந்த டெம்பரேச்சருக்கு கீழ இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் மூவ்மெண்ட் வந்து கம்மியாயிரும். ஹைட்ரஜன் வந்து மூவ் ஆகாது. இது கீழ டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா. இதுக்கு மேல இருந்தா தான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரிலீஸ் ஆகும்.
டெம்பரேச்சர் வந்து அந்த ஹைட்ரஜன் வந்து வெளியில வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது கீழ வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து மூவ் ஆகாது. மொபைலைஸ் ஆகாது. ஸோ உள்ளயே என்ட்ராப் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 4 அ கிரைட்டீரியானால தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹைட்ரஜன் இன்டியூஸ்டு கிராக்கிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஸோ உங்களுக்கு வந்து மார்டன்சைட் லைக் பிரிட்டில் மைக்ரோஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னாலும், அதே மாரி ஹைட்ரஜன் அதிகமா வந்து உங்களுக்கு வந்து இந்த மெட்டல் இருந்தாலும், அதுக்கப்புறம் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் அது கீழ இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹைட்ரஜன் இன்டியூஸ்ட் கிராக் வந்து வரும். ஸோ ஆப்ஷன் டி பாருங்களேன். ஹைட்ரஜன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. கிரெயின் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹார்டு லைக் பிரிட்டில் கிரெயின் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிராக்கிங் வரும். அதனால வந்து உங்களுக்கு ஆ ஹைட்ரஜன் இன்டியூஸ்ட் கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே வெல்டிங் டிஃபெக்ட்னு குடுத்துருக்காங்க. டிஃபெக்ட்டுக்கும் ஹைட்ரஜன் இன்டியூஸ்ட் கிராக்கிங்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஸோ லீடிங் கொஸ்டின் பாருங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், why is temperature is important in this cracking mechanism? சரிங்களா? முந்தைய கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதில் வந்து ஏன் வந்து இந்த டெம்பரேச்சருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஸோ அந்த டெம்பரேச்சர்னால கிராக்கிங் மெக்கானிசம் வர்றதுக்கு வாய்ப்புகள் எவ்வளோ அதிகமாக இருக்கு? இதை வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர்னால இந்த ஹைட்ரஜன் இன்டியூஸ்டு கிராக் வந்து வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சரிங்களா? பட் இந்த ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் தான் வந்து ஹைட்ரஜன் வந்து வெளியில வரும். ஸோ அது கீழ போயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது வந்து உள்ளே மாட்டிரும். அது வந்து மொபலைஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த அந்த கிராக்கிங்க நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணும்போது. சரிங்களா? அது வர்றதுக்கு வாய்ப்புகளா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணும்போது, இந்த டெம்பரேச்சர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அட் லோ டெம்பரேச்சர் த ஹைட்ரஜன் இஸ் லெஸ் மொபைல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வந்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியாயிருச்சு அப்படின்னா, லோ டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, ஹைட்ரஜன் வந்து மூவ் ஆகாது. அந்த இடத்துக்குள்ள என்ட்ராப் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட்டு. சரிங்களா? அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க. அட் ஹை டெம்பரேச்சர் த ஹைட்ரஜன் இஸ் லெஸ் மொபைல். இல்ல. ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும்போது தான் வந்து ஹைட்ரஜன் வந்து ரொம்ப மொபலைஸா இருக்கும். வெளியில போறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பியும் கிடையாது. அட் லோ டெம்பரேச்சர் கிரெயின் குரோத் அக்கர்ஸ். கிடையாது. டெம்பரேச்சர் வந்து ஹையா இருந்தா தான் வந்து கிரெயின் குரோத் வந்து நடக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அட் ஹை டெம்பரேச்சர் மோர் ஹைட்ரஜன் இஸ் அப்சார்ப்ட். ஆமா, கண்டிப்பா. டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது, ஹைட்ரஜன் வந்து அதிக ஹைட்ரஜன் வந்து அப்சர்வ் பண்ணும். பட் அதனால தான் வந்து இந்த கிராக் வருமானா? இல்ல. சரிங்களா? எதனால வந்து இந்த கிராக் வந்து வரும்? இப்போ வந்து லோ டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து ஹைட்ரஜன் வந்து மொபைலைஸ் ஆகாது. உள்ள இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த கிராக் வந்து வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆஸ்டெனிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் மோர் சஸ்டபிள் டு டிஸ்டார்ஷன் வென் கம்பேர்ட் டு ஃபெரிட்டிக் ஸ்டீல். திஸ் இஸ் பிகாஸ். எதனால இந்த ஆஸ்டெனிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ரொம்ப வந்து டிஸ்டார்ஷன் ஆகுது? சரிங்களா? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது எந்த ப்ராப்பர்ட்டீஸ்னால? உங்களுக்கு டிஸ்டார்ஷன் வந்து எதனால நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஹீட் நம்ம வந்து
அ கொஞ்சம் ஹீட் வந்து நம்ம வந்து குடுத்தாலுமோ, இப்ப வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுனாலும், உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகும். இப்ப வந்து ஹீட் வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா. ஸோ, அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டார்ஷன் வந்து நடக்கும். ஸோ, இப்ப வந்து அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அந்த மெட்டீரியல் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து டிஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? கொஞ்சம் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் மெட்டீரியல் வந்து ஆ கான்ட்ராக்ட் ஆகும், இல்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டார்ஷன். சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ, இதனால தான் இப்ப இந்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து அஸ்டனிஷ் இண்டஸ்ட்ரியில இருந்துச்சுன்னா, கண்டிப்பா டிஸ்டார்ஷன் வந்து ஆகும். சரிங்களா? ஸோ, ஆப்ஷன் ஏ ஒரு பாயிண்ட் ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா, லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து அந்த இத டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்ல, ஹீட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்றது ரொம்ப கம்மி. கம்மியா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ, அதனால தான் வந்து உங்களுக்கு அதிகமா வந்து டிஸ்டார்ஷன் வந்து ஆகுது. ஸோ, லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. சரிங்களா? இத வந்து இந்த ஹீட்ட வந்து கடத்துறது வந்து ரொம்ப கம்மியா வந்து கடத்தும். ஸோ, அதனால தான் வந்து ஹீட் அதிகமாவே உள்ள இருந்துச்சு உங்களுக்கு டிஸ்டார்ஷன் வந்து கண்டிப்பா வந்து வரும். புரியுதா? ஸோ, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட்டான ஆன்சர். ஸோ, பி பாருங்க. ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா டிஸ்டார்ஷன் வந்து வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ, ஆப்ஷன் பி கிடையாது. ஸோ, ஆப்ஷன் சி கிடையாது. ஆப்ஷன் டியும் கிடையாது. ஏன்னா, இங்க வந்து லோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ, அப்படி இருக்கும்போது, இப்ப வந்து உங்களுக்கு அந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, டிஸ்டார்ஷனே நடக்காது அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ, உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அ அ மெட்டீரியல்ல எந்த ஒரு கான்ட்ராக்ஷனோ, இல்ல எக்ஸ்பான்ஷனோ வந்து நடக்காது. ஸோ, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். லீடிங் கொஸ்டின் பாருங்களேன். வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் த கரெக்ட் ஆன்சர், டூ திஸ் ஃபீச்சர்ஸ் மேக் இட் மோர் சஸ்டபிள் டு ஹைட்ரஜன் கிராக்கிங்? ஸோ, இந்த கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. உங்களுக்கு வந்து ஹை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் லோ தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ, இதனால உங்களுக்கு அதிகமா வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டார்ஷன் தான் வந்து நடக்கும். ஹைட்ரஜன் கிராக்கிங் வருமா? அப்படின்னா, வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. சரிங்களா? ஸோ, நோ தான். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க நல்லா பாருங்க. இந்த அஸ்டெனிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு பார்த்தீங்களா? அஸ்டெனிடிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இதில வந்து எஃப்சிசி ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இந்த எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வந்து சாஃப்டர் ஸ்ட்ரக்சர் தான். சாஃப்ட்டா தான் வந்து இருக்கும். ஆ உங்களுக்கு வந்து ஹார்டாவும் இருக்காது. ஸோ, ஹார்டா இருந்தா தான் வந்து இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நீங்க வந்து உங்களுக்கு வந்து கூல் ஆகும்போது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூல் ஆகும்போது மெட்டீரியல் வந்து ஹார்டன் வந்து ஆகாது. சரிங்களா? ஹார்ட் ஆனா தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறும். ஸ்ட்ரக்சர் மாறுச்சுன்னா, உங்களுக்கு அந்த பிரிட்டில் ஸ்ட்ரக்சர் வந்துச்சு அப்படின்னா, ஹைட்ரஜன் கிராக்கிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் ஹைட்ரஜன் வந்து உள்ள என்ட்ராப் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ, ஒவ்வொரு ஆப்ஷனா பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெல்டிங் ப்ராசஸ். வெல்டிங் ப்ராசஸ்னால உங்களுக்கு ஹைட்ரஜன் கிராக்கிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்னா, இந்த வெல்டிங் ப்ராசஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து டைரக்ட்டா வந்து ஹீட் இன்புட்டு அத தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து டைரக்ட்டா நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சர வந்து அ அஃபெக்ட் பண்ணாது. டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா. சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சர வச்சு தான் வந்து இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங் வந்து வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ, செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. இட் டஸ் நாட் ஹார்டன் ஆன் கூலிங் தேர்ஃபோர் நோ. ஸோ, ஹைட்ரஜன் கிராக்கிங் உங்களுக்கு வந்து ஹார்டன் மெட்டீரியல்ல வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இப்போ வந்து இந்த அஸ்டனிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கூல் ஆகும்போது இது வந்து ஹார்டன் ஆகாது. ஸோ, அதனால உங்களுக்கு ஹைட்ரஜன் கிராக்கிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஸோ, அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ, ஆப்ஷன் சி, டியும் பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிஇ வேல்யூ. சிஇ வேல்யூ நம்ம வந்து எப்போ பார்ப்போம்னா, இந்த
அலாய் ஸ்டீலு, கார்பன் ஸ்டீலு இதில வந்து நம்ம வந்து சிவி வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். எதுக்குன்னா, இந்த ரிஸ்க்கு அந்த கிராக்கிங் அந்த ரிஸ்க்கு வந்து வந்து கண்டுபிடிக்கிறதுக்கா சரிங்களா? அ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? கிராக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? பாசிபிலிட்டி இருக்கா? அந்த அத பார்க்குறதுக்கு தான் வந்து சிவி வேல்யூ. இது வந்து அஸ்டெனிட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஹீட்டிங் வில் பி கிரிட்டிக்கல் டூ அவாய்ட் ஹைட்ரஜன் கிராக்கிங். ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆ கூல் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த அஸ்டெனிட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஹார்டன் வந்து ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த ப்ரீ ஹீட்டிங் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கிடையாது. நீங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கம்பேர் பண்ணும்போது. ஸோ எந்த ஒரு உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலே ஹார்டா ஆகும்போது, உங்களுக்கு எப்படி ஹைட்ரஜன் கிராக்கிங் வரும்? ஸோ ஆப்ஷன் டியும் வந்து இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தான். உங்களுக்கு வந்து அஸ்டெனிட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கூல் ஆகும்போது, அது வந்து ஹார்டன் ஆகாது. ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை. டேக் கேர். சி யூ. பை. அதே மாரி நான் இப்போ நெறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கும் ஒரு ஒரு பூஸ்ட் வந்து கிடைக்கும். நானும் வந்து அடுத்தடுத்து நல்ல நல்ல டாபிக்கு, அதே மாரி நெறையா அந்த கொஸ்டின்ஸ வந்து அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ.